போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 100ல ஏதாவது ஒரு படம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மீறி ஓடும். இப்ப நடந்துச்சு மதகத ராஜாக்கு பிக்கெஸ்ட் ரிஸ்க்னு நான் எடுத்தது வந்து ராஜபாட்டை வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 10th டே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் ஓடாதுன்ட்டு. ஒரு படம் ஓடாதுன்னு தெரிஞ்சே ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல. என்னுடைய டிசிஷன் மேக்கிங்கும் தப்பா இருந்துச்சு. அஸ் எ கேப்டன்ஷிப் முதல் காரணம் நான் தான். அந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். 2K கிட்ஸை பத்தி பாசிட்டிவா யாருமே பேச மாட்டேங்கிறோம். 4 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 பொண்ணு ஆட் ஆகும்போது அந்த இடமே வைபா. 2K கிட்ஸ் ஒரு வைபை எதிர்பார்க்கிறாங்க. ஆதலால் காதல் சீவிரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த டீனேஜ் பசங்களுக்குள்ள இந்த மாதிரியும் பசங்க இருக்காங்க. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கன் ஸ்டுடியோ. நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டைரக்டர் சுசீந்திரன் சார் ஜாயின் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஆல் குட். தனஞ்சயன் சார் கூட மீட் பண்ணியிருந்தோம். அப்போ கூட சொல்லியிருந்தார் சீக்கிரம் அவரை மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. இன்னைக்கு அதனால் அமைகிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 2K லவ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்கு வருவோம். பார்க்கும்போது எல்லா எலமெண்ட்ஸுமே இருந்துச்சு. எமோஷன்ஸாக நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருந்தீங்க. அதாவது இந்த காலத்துக்கான இந்த ஸோ கால் 2K காதல் கதைகளில் பேசக்கூடிய சின்ன சின்ன வசனங்கள் என்ன, அவனோட எமோஷன் என்ன இருக்குது. 90s கிட்ஸ் ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் தி டே அது ஒரு மேரேஜ் அப்படிங்கும்போது ஹோல்சமாக இருக்குது. எப்பவும் போல உங்களுடைய படங்களில் ஹோல்சமாக இருக்கும். எனக்கு அதுதான் எப்பவும் உங்களோட படங்களில் கனெக்ட் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எப்போவுமே அதில் நிறைய கனெக்ட் இருக்கும். கிளைமேக்ஸில் நீங்கள் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி 2K லவ் ஸ்டோரியோட கனெக்ட் இம்பாக்ட்னா என்னவா இருக்கும்? 2K கிட்ஸுடைய பாசிட்டிவான விஷயங்களை இந்த திரைப்படத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் சமீபத்தில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மேக்சிமம் நிறையா பொண்ணுங்க ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான். அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கான். ஸோ அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு 3 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 பசங்க எக்ஸ்ட்ரா ஆட் ஆச்சு அப்படின்னா அந்த இடமே வைபாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 4 பசங்க இருக்கிற இடத்துல ஒரு 2 பொண்ணு ஆட் ஆகும்போது அந்த இடமே வைபாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அந்த வைப்பை தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த 2K கிட்ஸு ஒரு வைப்பை அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான வைப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ நிறைய மியூசிக் கான்செப்ட்லாம் நடக்கும்போது ஆமாம் ஒரு செலிப்ரேஷன்ஸ் விரும்புகிறாங்க. அவங்க அந்த அந்த டீனேஜை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய கான்செப்ட்லாம் நடக்கும்போது சேரில் உட்காந்துட்டு பார்க்குற க்ரௌடை விட நின்றுட்டு பார்க்குற க்ரௌடு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதைத்தான் அந்த யங்ஸ்டர்ஸே விரும்புகிறாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம்னாலும் நின்றுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு ஜாலியாக கத்திக்கிட்டு கூட சேர்ந்து பாடிக்கிட்டு அந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஜாய், அந்த சந்தோஷம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்கள பற்றி ஒரு 2K கிட்ஸை பற்றி பாசிட்டிவான யாருமே பேச மாட்டேங்கிறோம். ஸோ அவங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது அப்படிங்கிறது இந்த படம் வந்து பேசப்போகுது. ஆதலால் காதல் சீவிரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அந்த அந்த டயத்தில் 2010 அந்த டயத்தில் வந்து அந்த டீனேஜ் பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரியும் பசங்க இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளசண்ட்டான படமாக இந்த படம் இருந்தால் கூட ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனால் அது யூனிக்காக இருக்கும். உங்ககிட்ட ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கேன் யூ ரெக்கமெண்ட் 3 மூவிஸ் சார்? உங்களால் டக்குன்னு ஒரு 3 மூவிஸ் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா எங்களுக்கு? லப்பர் பந்து, குட் நைட், ஜெய்பீம். நீங்க பார்க்கக்கூடிய ஒரு OTT வாட்ச் லிஸ்ட்ல கிரைட்டீரியாவை என்னென்னலாம் வச்சுக்குவீங்க? இல்லை ஒரு படத்துக்கான கிரைட்டீரியா நீங்க பார்க்கறதுல என்னென்ன இருக்கும்? அப்படிலாம் இருக்காது பிரதர். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, எல்லாத்தையும் பார்ப்பேன். ஜானர்ஸ் ஏதாவது அதை நானே ஒரு ஜானருக்குள்ள மாட்டிக்க மாட்டேன். அதனால எப்பவுமே எல்லாமே பார்ப்பேன். பிக்கெஸ்ட் ரிஸ்க் நீங்க வாழ்க்கையில் எடுத்தது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிக்கெஸ்ட் ரிஸ்க்னு நான் எடுத்தது வந்து ராஜபாட்டை வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 10th டே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் ஓடாதுன்ட்டு. ஏன்னா அஸ் ஏ ஃபில்ம் மேக்கருக்கு தெரிஞ்சிடும், அது ஒரு வைப்பில் தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக ஓடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போவே ப்ரொடியூசர் கூப்பிட்டு சொன்னேன்,
நான் எதிர்பார்த்த திரைப்படம் இப்போ நடக்கலை, இது வேற ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம், படத்தை ட்ராப் பண்ணிடலாம், வேற படம் பண்ணலான்னு சொன்னேன். பட் ப்ரொடியூசர் வந்து பயந்துட்டாரு. இல்லை சார், ஆல்ரெடி செல்வராஜன் சாரை வச்சு பண்ணி ஒரு 35 நாள் ஷூட்டிங் போய் ட்ராப் ஆகி அது பெரிய லாஸு, நீங்களும் திடீர்னு ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார் எப்படியாவது எடுத்துருங்க சார். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு படம் ஓடாதுன்னு தெரிஞ்சே ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பான மனநிலை. பட் இருந்தாலும் ட்ரை. அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க சார்? அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குது, பட் மார்னிங் செட்டுக்கு போகணும். ஃபுல்ஃபில் பிடிக்காத விஷயம் கிடையாது, நம்ம ஷூட் பண்ணுறது பிடிக்கும். பட் நமக்கு வந்து ஒரு டவுட் கிரியேட் ஆயிரும், ஒரு வைபா நமக்கு ஒன்று தோணும், இது ஓடாதுன்னு தோணும். சரி ஓகே, சரி எடுத்துருவோம். பட் எவ்வளோ தூரம் நம்ம அந்த விஷயத்தை ரசித்து பண்ண முடியுமோ ரசித்து தான் பண்ணுவோம், பிடிக்காம எடுக்கிறது கிடையாது. பட் நமக்கு ஒரு நம்ம ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அந்த டவுட்டு நம்ம உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது. அதுதான் பிரச்சனை. அது நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு சும்மா டீசர் பார்க்கும்போதே ஒரு படத்துக்கு உள்ளே போகலாமா வேண்டாமான்னு எவ்வளோ ரசிகர்கள் முடிவு பண்ணுறாங்க. அது மாதிரி நான் அந்த 10 நாளே நான் ஒரு டீசர் பார்த்துட்டேன், இது ஐயோ எங்கேயோ போய் நிற்கிதே இந்த அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, நம்ம அது எண்ட் ஆஃப் தி டே அதை கமிட் பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் இஷ்யூஸாக அது நிறையா 1-2 ஒருத்தர் மேலே பிளைம் பண்ண முடியாது. அதில் நானுமே ஒரு காரணம், ஒரு 5 பேரில் நானும் ஒரு காரணம். ஃபைனல் டிசிஷன் மேக்கர் நான் தானே. ஸோ அதுவும் என்னுடைய டிசிஷன் மேக்கிங்கும் தப்பாக இருந்துச்சு. ஸோ நிறைய ரீசன்ஸ். யாரையும் நம்ம எப்பயுமே வந்து எப்படின்னா, இன்னொருத்தவங்களை நீ கை நீட்டுறதுக்கு முன்னாடி நீ ஒரு நிமிஷம் பார்த்துக்கலான்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ ஆஸ் எ கேப்டன்ஷிப் முதல் காரணம் நான் தான். ஸோ அதனால் அந்த தோல்விக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன். ஃபைனலி அது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு, அந்த படம் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாள் ஷூட் முடிச்சுட்டு திரும்ப வரும்போதெல்லாம், ஏன்னா அது சரியா போகாதுன்னு தெரிஞ்சும் அந்த வேலையை செய்யறது இருக்குதுங்களே, அது நிறைய நடிகர்களுக்கே தெரியும். நிறைய ஹீரோஸ் நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஷூட்டுக்கு போகும்போது 5ஆவது நாள் 6ஆவது நாள் அச்சா இந்த படம் வேலைக்காகதான். பட் இருந்தாலும் கமிட் பண்ணிட்டோம், அது நடிச்சு கொடுப்பாங்க. ஃபியூ, அதாவது நான் சொல்றது ஒரு 100ல் ஏதாவது ஒரு படம் நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்டை மீறி ஓடும். அப்படி மேஜிக் சம்டைம்ஸ் நடந்தாதான் உண்டு. இப்ப நடந்துச்சு மதகதராஜாக்கு அந்த மாதிரி. நானும் அந்த டீசர் பார்த்துட்டு இதுல ஓடு நினைக்கவே இல்லை. ஆனா அது மீறியும் ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் ஒருவேளை நடக்குமோ, அது வந்து அது அப்படித்தான் வந்து அந்த படத்தை பண்றது. இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு அட்வைஸ் இல்லைன்னா ஒரு இயக்குநர்களுக்கான ஒரு விஷயமா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது? இளைத்தலைமுறை இயக்குநர்களா இருக்கட்டும், என்னுடைய செட்டு இயக்குநர்களா இருக்கட்டும், இல்லை எனக்கு முன்னோடிகளா இருக்கட்டும், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், நம்ம ப்ரொஃபஷனல் லவ் பண்ணணும். நம்ம ஃபீல்டுக்குள்ள நம்மளுக்குள்ளேயே ஃபோன்ல சண்டை போட்டுக்கலாமே தவிர மீடியா முன்னாடி தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க, அவ்வளவுதான். ஓகே சார், நான் மகன் அல்ல, கார்த்திக் சாரோட லைஃப்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சராக வந்த படம். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் நீங்கள் எடுத்த ரிஸ்க் ஃபேக்டர்னு நான் சொல்கிறது, ஸோ கால் இந்த வில்லன்கள்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப்பில் இப்படி தான் இருக்கணும், உருவமாகவே நான் சொல்கிறது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு அது ஒரு வேற ஒரு விதமாக இருந்துச்சு. அந்த ரிஸ்க் ஃபேக்டரில் எடுக்கிறது எப்படி சார்? அது உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை அது இல்லை, அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 3 படம் நமக்குலாம் ஒன்றுமே தெரியல, எடுப்போம், பிடிக்கிற மாதிரி எடுப்போம், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி எடுத்தா பார்ப்பானுங்க. ஸோ அப்படித்தான் நான் வந்து அதுக்கு வந்து இப்படி ஒரு 4 பசங்க வில்லனுங்கும் போது அக்செப்ட் பண்ணிக்குவானுங்களான்னு ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கு ஒரு போலீஸ் ஸ்டோரின்னு ஒரு ஜாகி ஜான் படம், அதே மாதிரி ஒரு 4 சின்ன பசங்க தான், அதே மாதிரி பெரிய ஹீரோ ஒரு ஜாகி ஜான், அது 4 பசங்க விரல விட்டு ஆட்டியிருப்பானுங்க. சரி ஓகே, ஹாலிவுட் உலகத்திலேயே ஒரு படம் ஏற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு, இதுலேயும் ஏற்றுக்குவானுங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. சுவாரஸ்யமாக பண்ணால் எதை வேணாலும் ஏற்றுக்குவானுங்க. ஸோ அது வந்து நான் வந்து பாண்டிய நாடு பண்ணும்போது விஷால் சார் இதே கேள்வி கேட்டார், என்னங்க நான் இப்போ தான் வந்து 100 பேர் 200 பேர் அடிக்கிற மாதிரி நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எனக்கு வந்து பயந்தாங்கோலின்னு சொல்கிறீங்க, ஓப்பன் நீங்கள் வந்து கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட்டு தான் சொல்கிறீங்க, இது ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லை சார், ரஜினி சார் தர்மத்தின் தலைவன்னு ஒரு காமெடி படம் பண்ணுவார், அப்புறம் அவர் திடீர்னு ஆக்ஷன் படம் பண்ணுவார், கமல் சாரே வந்து அப்படி ஒரு ஃபன் படம் பண்ணுவார், ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கதையை நம்ம என்ன மூடு சொல்கிறோமோ அந்த மூடு தான் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ணுவானுங்க அப்படின்னு அவர் கன்வின்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ அதுதான்
அது நம்ம வந்து அந்த அந்த கேரக்டரை எப்படி நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோங்கிறது தான். உங்கள் படங்கள் எனக்கு பிடிச்ச இது இன்னொரு விஷயம், அப்பா கதாபாத்திரங்கள். அதுக்கு எப்பவுமே ஒரு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். இஸ் தேர் எனி பர்சனல் கனெக்ட்? எப்பவுமே ஒரு அப்பா கேரக்டர் டிசைன் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் பார்த்த அனுபவங்கள் இல்லை உங்களோட வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன தூண்டல்கள் வந்து அதில் இடம்பெறுமா? ஆமாம், அதான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஹீரோ அப்பா தான்ட்டு. ஏன்னா அவர் அப்பா மாதிரியே இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார், ரொம்ப க்ளோஸாக. ஃப்ரெண்டை மீறி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கும் அவர் பொருந்தமாக இருப்பார். அதாவது இந்த உலகத்தில் கண்ணை மூடிட்டு நான் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் சுயநலமாக யோசிக்கிறான் அப்படின்னா அது எங்கள் அப்பா மட்டும்தான். 4 பசங்க இருந்தால் கூட நான் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் மேலோங்கியே இருக்கும். ஸோ அதனால் எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு என் லைஃப்பில் எங்கள் அப்பா வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு, அவர் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. நான் எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இஸ் மை ஹீரோ. அவருக்கு கடைசி வரைக்கும் அவர் தப்பு பண்ணால் தப்புன்னு சொல்லுவேன். அதேமாரி அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னா, சின்ன சின்ன முடிவுகள் கூட நான் என் அப்பா கையில் தான் கொடுப்பேன். அவர் தப்பான முடிவு எடுப்பார், சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகும், பெரிய லாஸ் ஆகும். பட் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன், பரவாயில்லப்பா விடுப்பா, இல்லைப்பா இல்லை சாமி. அதுதான் எனக்கு வந்து எங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே கோலாக இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய டைம் வந்து என் ஒய்ஃப்ட எல்லாம் திட்டு வாங்கியிருக்கேன். ஸோ மை ஹீரோ எப்பயுமே ஆல்வேஸ் ஒன்லி ஒன். வெற்றி ட்ராப்னு நினச்சிருக்கீங்களா? ஒரு படம் வெற்றி அடையும் போது உங்களை சுற்றி ஒரு புது வட்டம் உருவாகும் போது நம்ம எங்கேயோ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கா? அந்த மாதிரி இருந்தது? என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கிட்டா தானே இந்த ட்ராப்னு தோணும். என்னுடைய வாழ்க்கை முறையை நான் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே விதமான வாழ்க்கை முறை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நினச்சா பஸ்ஸில் போவேன், நினச்சா காரில் போவேன், நினச்சா இப்போ அஸ்டனோட பைக்கில் போவேன். கார் இருந்துச்சுன்னா கார் போவேன், டிரைவரும் கூட வச்சுக்க மாட்டேன் காருக்கு. தேவைன்னா ஆக்டிங் டிரைவர் கூப்பிட்டுக்குவேன். ஸோ ஒரு வாழ்க்கை. ஆமாம், நான் இது வரைக்கும் டிஸ்கஷன் போயிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படின்னு டிஸ்கஷன் போக மாட்டேன். அதிகமாக என்னுடைய பெட்ரூமில் உட்காந்து எழுதின கதைகள் தான். நான் இப்போ ஒரு 19 படம் பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு 18 படம் நான் என்னோடய ரூமில் உட்காந்து எழுதின கதை தான். ஒரு படம் ஐ திங்க் மகாபலிபுரம் போய் ஒரு 2 months உட்காந்து எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஸ்கஷனுக்கு வெளியூர் போகிற ஆள் கிடையாது நான். பெட்ரூம் தான். ஆமாம், பெட்ரூம் தான். ஹோப் கொடுத்த ஒரு மூமெண்ட் வாழ்க்கையில், ஆரம்ப காலம் இல்லை இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இது ஒரு தருணம் வாழ்க்கையில் ஒரு ஹோப் கொடுத்த மூமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? ஸ்பெஷல் மூமெண்ட்டா? எனக்கு வெண்ணிலா கபடிகளுக்கு முன்னாடி அப்போ வந்து வெறும் பெரிய ஹீரோக்கள் படமாக ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் ஒரு நியூ ஃபேஸை வச்சு ஒரு படம் ஓடுது. சென்னை 28ன்னு, காதல்னு, பருத்தி விரன்ட்டு. அப்போ எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிச்சு, புதுமுகங்களுக்கு நம்ம ஒரு கதை எழுதலாம். ஏன்னா ஹீரோக்களுக்கே கதை எழுதிட்டே இருந்தேன். ஹீரோக்கள் என்னால் அப்ரோச் பண்ணி கதை சொல்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்து புதுமுகங்கள் வந்து அந்த ஒரு 3 படம் வந்து மாற்றி விட்டுச்சு தமிழ் சினிமாவை. அப்போ எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிச்சு. அந்த ஹோப்பில் எழுதுனது தான் வெண்ணிலா கபடிக்குழு. ஸோ அந்த ஹோப் கிடைக்கல அப்படின்னா நான் ஒரு நியூ ஃபேஸுக்குன்னு உட்காந்து ஒரு கதையை எழுதியிருக்க மாட்டேன். வெறும் கதையாக மட்டும் எழுதணுங்கிற ஒரு தாட் இருக்குதுங்களே. ஒரு ஹீரோக்கான எல்லா எலிமெண்ட்ஸையும் யோசிச்சு கதையை எழுதிட்டு இருந்தேன். நான் ஹீரோக்குன்னு கதை எழுதவே தேவையில்லை, கதை எழுதிட்டு ஹீரோவை முடிவு பண்ணணும்னு அந்த 3 படங்கள் தான் தீர்க்கமான ஒரு முடிவை கொடுத்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. இயக்குனராக இருக்கீங்க, எழுத்தாளராக இருக்கீங்க, தயாரிப்பாளராக இருக்கீங்க, நடிகராகவும் அப்பப்போ ஒரு படம் நடிச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது எனக்கு நம்ம ஒரு எழுத்துவாக ஒரு படத்தை பற்றி ஒரு கற்பனையை முதல் நாள்லேருந்து நம்ம இமேஜின் பண்ணி எழுதுகிறோம். இது இப்படி இருக்க போகுது, ஷூட்டப் இப்படி இருக்க போகுது, எல்லாம் பண்ணிடுறோம். பட் அந்த முதல் நாள் அப்படிங்கிறது, அந்த முதல் நாள் முதல் காட்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்துறோம். டெக்னிக்கல் டீம், காஸ்ட் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துறோம். அந்த டேவை எப்படி ஹெல்த்தியாக கொண்டு வரீங்க? ஏன்னா முதல் நாள் அப்படிங்கும்போது ஐஸ் பிரேக்கிங்கான சில விஷயங்கள் ஏற்படுத்தணும். டெக்னிக்கல் டீமோடையும் சரி, காஸ்டோடையும் சரி, நல்ல மெமரிஸ் அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணோம். அப்போ தான் அடுத்த நாள் வரும்போது சுசீந்திரன் சாரோட படம் செட்டு நம்ம போகிறோம் அப்படிங்கிறது. அதை எப்படி நீங்கள் மேக் பண்ணுறீங்க? இந்த ஃபர்ஸ்ட் டே மெமரபிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஃபர்ஸ்ட் டே மெமரபிள், செகண்ட் டே மெமரபிள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. சரி, நான் வந்து ஷூட்டுக்கு போய் நான் அவங்கள வந்து மைண்ட் செட் பண்ணுறதே கிடையாது. நான் ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய மொத்த டெக்னீஷியனையும் கூப்பிட்டு இந்த செட்டு எப்படி இருக்கணும், இந்த செட்டை நம்ம எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணணும், தேவையில்லாத நாய்ஸஸ் இருக்கக்கூடாது, ஆர்டிஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ என்னுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு தனியாக பேசுவேன், டெக்னீஷியன்ஸ் கூப்பிட்டு பேசுவேன், என்னென்ன ஒர்க்கு எதுக்கு முன்னாடி முடியணும்.
ஸோ நமக்கு நம்ம வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஒரு 70 டேஸில் நம்ம முடிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம்னா அந்த 70 டேஸ்க்குள்ள அதை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரீ பிளானிங் நிறையா நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ அந்த டே 1லேருந்து டே 70 வரைக்கும் எங்களுக்கு டே 1 தான். ஆமாம், ஒவ்வொரு நாளும் அந்த அச்சீவை வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகே, சொன்ன மாதிரி இன்னைக்கு முடிச்சிட்டோம். செகண்ட் டே அதே மாதிரி தான், தேர்ட் டே அதே மாதிரி தான், இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி தான். முன்னாடி ப்ரீ பிளானிங்காக எல்லாருக்குமே சொல்லிடுவோம். அவங்க சார் சொல்றதை எப்படியாவது ஸ்க்ரீன்ல பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த தாட் மட்டும்தான் இருக்குமே தவிர மெமரபிள் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் எதுவுமே இருக்காது. எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு மெமரபிள்னா எதுவும் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே மோஸ்ட்லி நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்ரூவை வச்சுக்கிட்டு மெதுவாக வந்து அந்த லுக் அண்ட் ஃபீல், படத்துடைய லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்க போகுது, சின்ன மாண்டேஜஸ் எடுப்பேன், பைக் டிராவலிங் ஷாட் எடுப்பேன். பெரிய க்ரூ வச்சுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் பெரிய க்ரூவே இருக்காது. வெறும் மைல்டான ஷார்ட்ஸாக எடுத்துகிட்டே இருப்பேன். ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே தெரியாது. 4th டேலேருந்து தான் மெதுவாக க்ரூ ஆட் ஆகும். அது ஒரு 15 பேர் இருக்கிற குழு ஒரு 45 பேராக மாறும். 45 பேர் இருக்க குழு 60 பேராக மாறும். அந்த 60 பேரில் இருக்கக்கூடிய அந்த குழு வந்து ஒரு 150 பேராக மாறுறதுக்கு அந்த லாஸ்ட் டே தான் ஆகும். நான் ஆட் பண்ணிகிட்டே போவேன். எதுக்குன்னா உங்களுக்கு வந்து எல்லா நாளும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பட்ஜெட் எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அதனால இந்த பிளானிங்லேயே என்னுடைய ப்ரொடியூசருக்கு ஒரு 20% வந்து நான் பட்ஜெட் கம்மி பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்ல வரல, தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் அந்த ஐடியாலஜி. ஸோ அதனால டே 1 அந்த ப்ளசன்ட்னஸ் அது வந்து டே லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். டே 1 இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் லாஸ்ட் டே வரைக்கும் இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனரை நம்புறது அவருடைய கதை, அவருடைய நம்பிக்கை ரெண்டுத்தையும் வேல்யூ பண்ணி தான் அவர் கேட்கக்கூடிய பட்ஜெட்டை அவரோட எதிர்பார்க்கக்கூடிய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுறாங்க. பட் அவங்களும் சின்ன சின்ன ஒரு ஃபீட்பேக்ஸோ இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி இருக்கலாம் படத்தில் அப்படின்னு. அது காலப்போக்கில் கொஞ்சம் டிமாண்ட்ஸாக கூட மாறலாம் ஒரு இயக்குனருக்கு. அப்போ அது ஒரு டாஸ்க் மாஸ்டராகவே மாறிடுது. இந்த மாதிரி இந்த படத்தில் இதெல்லாம் வைக்கணும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே இயக்குனர் நினைச்ச அவருடைய முக்கியமான கருத்து இல்லை ஒரு இம்பாக்டையும் கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதை எப்படி ஒரு பேலன்ஸ் பண்றீங்க இயக்குனரா? என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவில மட்டும் என்னுடைய தயாரிப்பாளர் வந்து எனக்கு போஸ்டர் டிசைன்ஸ் இப்படி வேணும், நிறைய ஸ்டில்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். ஸோ ரெஃபரன்ஸ் அது அந்த படத்துல மட்டும்தான் வந்து ப்ரொடியூசருடைய இன்வால்மெண்ட் அந்த போஸ்டர் டிசைனிங்ல ரொம்ப ஆர்வம் காட்டினார் ஆனந்த் சக்கரவர்த்தி. அப்புறம் மற்ற படங்கள் எதுலையுமே எனக்கு நீங்க சொல்ற அந்த ஏன்னா டே 1 நான் ஒரு கதை சொல்லுவேன், டே ஃபைனல் அந்த படம் வந்து அவங்களுக்கு காமிப்பேன். ஸோ எடிட்டில் தான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எடிட்டில் சார் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணலாமா, ஒரு 10 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணலாமா, இது மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. வேறு எதையும் எங்கிட்ட திணிக்க மாட்டாங்க. பட்டு திணிக்கிற அளவுக்கு நான் வந்து அப்படியான ஆளும் கிடையாது. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட வந்து எங்கிட்ட நேரடியாக சொல்ல மாட்டாங்க. என் அசோசியேட்டையோ என் கோஆர்டினேட்டர்டையோ சொல்லுவாங்க, எங்கள் இப்படி தோணுச்சு சாருக்கு ஓகேவான்னு கேளுங்க அப்படின்பாங்க. எனக்கு சரின்னு அக்செப்ட் பண்ணால் சரின்னு எடுத்துக்குவேன், இல்லை சரியாக வராதுன்னா சரியாக வராதுன்னு சொல்லிடுவேன். அது அஸ் எ கிரியேட்டரோட என்னுடைய ஃப்ரீடம் உள்ளுக்குள்ள நான் விட மாட்டேன். ஃப்ரம் வெண்ணிலா கபடி குழுலேருந்து இப்போ 2K லவ் ஸ்டோரி வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்கும், யூனிக்காக இருக்கும், மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கதைகள் அப்படிங்குது. அப்போது ஒரு இயக்குனராக நீங்கள் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க? சில நேரங்களில் சிலர் இயக்குனர்கிட்ட பேசும்போது சிலர் தேங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிற ஒரு ஐடியா இல்லை. மொதல் படம் நான் பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் சந்திச்சது, அடுத்த படம் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த ஒரு ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு மோர் தென் ஒரு 15-20 ஃபிலிம்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வெவ்வேறு மாறுபட்ட கதைகள் அப்படிங்கும்போது அது எப்படி சாத்தியமாகுது? அதுக்கான கதைகளை எப்படி உருவாக்குறீங்க? வெவ்வேறு மாறுபட்ட கதைக்களங்களில் நம்ம பயணிக்கணும், வெவ்வேறு மாறுபட்ட மனிதர்களை சந்திக்கணும். ஸோ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உலகத்தில் ட்வின்ஸாக பிறந்தாலும் கைரேகை வேற வேறையா இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாரும் பின்னாடியும் ஒரு கைரேகை இருக்குது. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே பேட்டர்னில் படம் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன். என்னுடைய கதை இன்னொரு கதையோட சம்மந்தமாக இருக்கக்கூடாது. இந்த கதையை வந்து நான் எப்படி சேலஞ்சிங்காக எடுத்து ஸ்க்ரீனில் நான் பார்க்கணுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசைப்படணும். நான் இன்னும் ரசிகனாக இருக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா எவ்வளோ வெரைட்டியாக ஒரு வருஷத்துக்கு படம் வருதோ அவ்வளோ வெரைட்டியாக ரசிகர்கள் படம் பார்க்குறாங்க. அதே ரசிகன் மனநிலையில் நானும் வெரைட்டியாக படம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். சார், ஒரு கிரியேட்டரா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலிடேஷன், கிரிட்டிசிசம் இது ரெண்டும் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகளும் சரி, இல்லை ஒரு சில படங்கள் நல்லா போகல அப்படிங்கும்போது அதை நெகட்டிவாக சொல்லும் போதும் அது ரெண்டும் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க?
எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு 2 days பிரதர், ரெண்டு 2 நாள். சக்ஸஸாக இருந்தாலும் ஒரு 2 நாள் அந்த சக்ஸஸை வந்து என் நண்பர்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி என்னுடைய தோல்வியாக இருந்தால் கூட அதை வந்து என்னுடைய ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ அந்த 2 days கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். 3rd day ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த 3 days முடிச்சு மண்டே நான் எழுதிட்டு இருப்பேன். நான் ரைட்டிங் பண்ணிகிட்டே இருப்பேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து சந்தோஷத்தை இரட்டிப்பாக்குறதும் ரைட்டிப்பு தான், துக்கத்தை பாதியாக்குறதும் என்னோட ரைட்டிங் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரிலீஃபான விஷயம் அப்படின்னா என்னுடைய ரைட்டிங் தான். ரைட்டிங் தான் உங்களுக்கு. ஆமாம். ஓகே சார், உங்களோட செல்ஃபை கம்பேர் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய முதல் நாள் ஷூட்டிங்கான அனுபவங்கள், இப்போ ஒரு மெச்சூர்ட் டிரெக்டராக ஒரு 2K லவ் ஸ்டோரிங்கும் போது செல்ஃப் எவால்வ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ப்ராசஸில். அதை நீங்கள் கம்பேர் பண்ணியிருக்கீங்களா சார்? ரா ஃபில்ம் மேக்கர் நான். ஆக்சுவலி முதல் படத்தில் ரா ஃபில்ம் மேக்கர். ஃபில்மில் நான் இருக்கும்போது டிஜிட்டல் கிடையாது, ஃபில்மு தான். பட் அந்த ஃபில்முடைய ஃபில்ம் மேக்கிங் பேட்டர்ன் இப்போ வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணுறேன். டிஜிட்டல் வந்ததுக்காக எல்லா ஆங்கிலும் எடுக்கிறது கிடையாது. ஒரு 2 years முன்னாடி வள்ளிமேல் திரைப்படம் விஜய் ஆண்டனி சாரோட பண்ணேன், சாரி லாஸ்ட் இயர். அப்போ சத்யராஜ் சார் வந்து விஜய் ஆண்டனி சார்கிட்ட சொன்னார், இந்த லாஸ்ட்டு 20 yearsல நான் ஃபில்ம் கேமராவில் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த படம் தான் எனக்கு கொடுத்துச்சு. என்ன தேவையோ அது மட்டும் டைரக்டர் தெளிவாக இருக்கிறாரு அப்படின்னு சத்யராஜ் சார் சொன்னார். ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். எடிட்டிங் பற்றிலாம் யோசிக்க மாட்டேன். எடிட்டிங் ஐடியா இருக்கும், பட் அந்த ஃப்ரேமை பர்ஃபெக்ஷனாக எடுத்தணும் அப்படின்னு நினைப்பேன். நம்மளுடைய நிறைய படங்கள் பண்ண ஸோ ஓகே இதை எடிட்டிங்கில் இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், இதை இப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியாமல் என்னுடைய கிரியேட்டரை என்னுடைய டெக்னீஷியன் டாமினேட் பண்ணான். அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ அந்த டெக்னீஷியன் டாமினேட் பண்ணதோடைய விளைவு நிறைய படங்கள் தோல்வியாகவும் முடிஞ்சிச்சு. அந்த ஃப்ரேமில் அந்த முதல் படத்தில் பார்த்த குவாலிட்டியை நானே பார்க்க முடியாமல் போச்சு சில படங்களில். அதை என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓகே நீ பண்ணுற தவறு இது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அந்த தவறை மறுபடியும் சரி பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். தென் ஆர்டிஸ்ட்டுகள்கிட்ட நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது முன்ன விட இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு நியூ ஃபேஸை நடிக்க வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போ நிறைய நியூ ஃபேஸை நடிக்க வச்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நன்றி. அதாவது நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய படங்கள் எப்பவுமே கனெக்ட் ஆகும், அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆதலால் காதல் செய்வீர் வந்து என்னோட என்டையர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சினிமா தியேட்டரில் நாங்கள் போய் பார்த்தோம். அது நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படம். அது கிளைமேக்ஸில் நீங்கள் சொன்ன ஒரு ஷாட் தான் லைஃப் லாங்காக நாங்கள் மறக்க முடியாத அந்த ஒரு ஷார்ட்டாக இருந்துச்சு. லைக் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. தேங்க்யூ ஸோ மச். அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி 2K லவ் ஸ்டோரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கும் சரி, பார்க்க வரக்கூடிய இந்த படத்தை February 14 பார்க்க வரக்கூடிய எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகணும், ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு நக்கிரன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.